தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. எல்லா நேரங்கள்லயும் உயர்த்துறது ரொம்ப முக்கியம். இது புலம்புறது, இது அழறது. கவனிங்க, அழ வேண்டிய நேரத்துல கூட அவரை உயர்த்துறது தான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த சங்கீதத்தை அதனால தான் எடுத்தேன் நான். ஏன்னா அழ வேண்டிய நேரத்துல, ஆறுதலற்ற நேரத்துல, உதவியற்ற நேரத்துல, திக்கற்ற நேரத்துல, என்ன செய்யறதுனே தெரியாத நேரத்துல தேவனை துதிக்கிறது இருக்குல்ல, அது மகத்துவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிராக்கெட்ல நீங்க படிங்க. சவுல் தாவீதை துரத்திக்கிட்டு இருக்கிறாரு. தாவீது உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு. என்னைக்காவது சவுலின் கையினால இவர் மாட்டிக்கவும் ரொம்ப பயம். உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. ஒரு ராஜா கிட்ட போய் தஞ்சம் போகலாம் அப்படின்னு போனா அந்த ராஜா சவுலுக்கு ஃப்ரெண்டு. சரியா? அங்க இருக்கிற மந்திரிமாரெல்லாம், ஐயா இவன் சவுல் தேடுறாரு, லெட்டர் வந்ததே நமக்கு, கிடைச்சா அவனுக்கு ஒப்படைச்சிருங்கன்னு. அவன் வந்துட்டாயா அப்படின்ன உடனே தாவீது பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, இவங்கிட்ட அடைக்கலமா வந்து நம்ம கொஞ்ச நாள் இருக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை பிடிச்சு கொடுத்துருவான் போல இருக்கேன்னு சொல்லி, தாவீதா நீ அப்படின்னு, நான் தாவீதுதான் சிரிச்சு பைத்தியக்காரன் மாதிரி அங்கே பாருங்க, சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு எச்சையெல்லாம் வாயில கொதப்பி தாடி வழி அந்த எச்சையெல்லாம் வழியை விட்டு, ஆமா ஆமா நான் தான் தாவீது அப்படின்னு பண்றான் பாருங்க. கொஞ்சம் பைத்திய சஷ்டியெல்லாம் பண்ண உடனே அந்த ஆள், அந்த ராஜா, ஏய் இந்த ஊர்ல பைத்தியக்காரனுங்க கம்மின்னு நினச்சா இவனை வேற கூட்டணுன்ட்டேன். அவன் பாருங்க, அவன் எவ்வளோ பைத்தியங்களோட சீரழிவான்னு புரியலையா அவங்களுக்கு? அங்க இருக்கிற மந்திரி சபையை சொல்றான், உங்களை கட்டின்னு மாரடைக்கிறதே எனக்கு போதுன்னு இருக்குது, இவனை வேற எங்கடா தூக்கின்னு வந்தீங்கன்னு துரத்தி விடுங்கிறான்னு அவன் துரத்தி விட்டான் பாருங்க. துரத்தி விட்ட போது பாடப்பட்ட சங்கீதமா இது. எப்படி? அவன் போடா பைத்தியக்காரா அப்படின்னு துரத்தி விட்டான் பாருங்க. உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இந்த ஆளு பாடுறான், கர்த்தரை நானே காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், ஒரு துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அல்லேலூயா. நீங்க யாராவது அப்படி உயிருக்கு பயந்து என்னைக்காவது ஓடி ஒளிஞ்சின்னு இருக்கிறீங்களா? அந்த நிலை வந்திருக்குதா நமக்கு? சாப்பாட்டுக்கு இல்லாமல் திண்டாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஊர் ஊரா, காடு காடா, மலை மலையா? நமக்கு நல்ல குடும்பம் இருக்குது. ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் என்ன சொல்கிறேன், சின்ன வீடுனா 10க்கு 10 வீடு சொல்கிறேன் நான். 10க்கு 10 எல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. 10க்கு 10 ரூமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சமாதானமாக தூங்குறீங்க. கட்டில் இல்லைனாலும் பாய் இருக்குது, பைக் இல்லைனாலும் சைக்கிள் இருக்குது, கட்டில் இல்லைனாலும் அதான் பாய் இருக்குது. நமக்கு எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நாம சுகமாக தான் வாழ்றோம். அப்ப இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம துதிக்கணுமா இல்லையா? பாருங்க, இந்த மனுஷனுக்கு இவர் ஒரே ஆள் கிடையாது, இவர் கூட ஒரு பெரிய டீமே வருது. இவர் கூட ஐயா எப்படியாவது நம்மளை நடத்திடுவாருன்னு, அது ஒரு 400 பேர். இந்த ஆள் சாப்பிட்றதுக்கே கஷ்டம்னா இவனுங்க 400 பேருக்கு வேற சாப்பாடு போடணும். இப்போ அவர் பேசுறாரு. 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. கவனிங்க, இந்த நேரத்தில் அவர் பாடுற பாட்டு ஃபுல்லா நீங்க படிங்க. அந்த 34 அவர் சொல்றாரு, எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறதும் ஆண்டவரை உயர்த்ததும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுமா தான் அந்த சங்கீதம் இருக்கு. அதுல சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதியா. நான் சொல்றேன், இந்த ஆள் வாழ்க்கையில இப்ப இந்த சங்கீதத்தை எழுதுற அந்த டைம்ல ஒரு நன்மையும் கிடையாது. இப்ப உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கலாம்னா, ஒரு நன்மையும் இல்லையே, ஏன் இவர் இப்படி பேசுறாரு? நன்மையா இல்லாத தருணத்துல நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானே. ஏன் இவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு அப்படின்னா, இது ஓவரா பேசுறது இல்லை, ஃபெய்த்ல பேசுறது. பிரைஸ் காட், ஆமென். நல்லா கவனிங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வெற்று வார்த்தைக்கும் விசுவாச வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது.
இது வெற்று வார்த்தை இல்ல, விசுவாச வார்த்தை. நல்லா கவனிக்கணும் நீங்க. ஏன்னா கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்றது இந்த மனுஷனுக்கு கர்த்தரோடு இருக்கிற அனுபவம். இன்னைக்கு சூழ்நிலையில வறுமைகள் இருக்கலாம், இன்னைக்கு சூழ்நிலைகள்ல வெறுமைகள் இருக்கலாம், இன்னைக்கு சூழ்நிலைகள்ல பற்றாக்குறைகள் இருக்கலாம். ஆனா இது நிரந்தரமானது இல்லைன்னு இந்த மனுஷன் அறிஞ்சிருந்தாரு. கவனிங்க, அதை அறிஞ்சதுனால தான் அவருடைய நாவை கரெக்டா டியூன் பண்றாரு. 12வது வசனத்துல இங்க பாருங்க, நாம இந்த பிரசங்கத்துக்கே ஆதாரமா ஒரு வசனம் எடுத்தோம் இல்லையா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன். நல்ல நாட்களை ஒருத்தன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவன் எப்படி பேசணும் அப்படின்னு இந்த தாவீது இங்க நமக்கு கற்றுத்தராரு. படிங்க இப்ப. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நல்லா கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, நன்மையை காணும்படி சொல்லுங்க. நன்மையை காணும்படி. உங்க வாழ்க்கையில நன்மையை பார்க்க விரும்புறீங்களா? நல்ல நாட்கள் உங்களுக்கு வேணுமா? ஜீவன் மேல, ஆசீர்வாதத்தின் மேல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? இப்ப என்ன செய்யணும் சொல்றாரு? அபேட்சிக்கிற மனுஷன் யார்? யாரு? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கவனிங்க, நாவை கவனமா பயன்படுத்து, அப்பதான் நல்ல காலம் வரும்ன்றார். இப்ப இவர் என்னெல்லாம் பேசலாம், இவர் பேசுறதுக்கு இவர்கிட்ட சோக கதை எதுவுமே இல்லையா? நான் பாட்டுக்கிட்டு இங்க பாருங்க, யாரெல்லாம் குறை சொல்லலாம் தெரியுமா? நான் பிறந்த நாள்ல இருந்து நான் இதே கதியில தான் இருக்கிறேன். எங்க அப்பங்காரங்கிறானே, எங்க அப்பங்காரன் அவன் ஒரு மோசமான பாவி, அவன் ஒரு ஓரவஞ்சனக்காரன். பாருங்க, தாவீதோட இந்த லைஃப் ஸ்டைலை அப்படியே புரட்டிப்பட்டா என்னெல்லாம் சொல்லலாம்னு சொல்றேன் பாருங்க. எங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை வச்சார், இருந்தாலும் என்னை மட்டும் ஆடுமைக்கு அனுப்பிட்டார். என் மேல ஒரு அக்கறை கிடையாது. வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுன்னா கூட என்னை கூப்பிட மாட்டாங்கயா. எந்த நல்லது கெட்டதுக்கு என்ன எல்லாத்துலயும் என்ன ஒதுக்கி வச்சிருவாங்கயா. அவ்வளோ மோசமான குடும்பம். என் அண்ணன் தம்பிங்க இருக்கிறானே, அவ்வளோ பேரும் நான் காண்டா இருப்பான். என்னை பார்த்தாலே அவனுங்களுக்கு ஆகாது, என்னை பார்த்தாலே அவர்களுக்கு பிடிக்காது. அவ்வளோ போறாம நான் ஒரு நாள் கோலியாத்தை போய் பார்க்க போனா அங்க என்ன அவ்வளோ கொள்ள கேள்வி கேட்கிறான் எங்க அண்ணன்காரன். ஏன்டா இங்க வந்தேன்றான். அப்படி அண்ணனுங்களை குறை சொல்லலாம். நான் பாட்டு எங்கேயோ ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன். வந்தார் இந்த பாஸ்டர் சாமுவேல்னு, அவர் என்னை தேடி வந்து அந்த ஆள் வந்த நேரம் என் வாழ்க்கையே கெட்டு போச்சுங்க. இந்த பாஸ்டரால தான் நான் இந்த தித்துப்பாடு படுறேன். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு நீ தான் அடுத்த ராஜான்னு என்ன சொல்லி அதை எடுத்துன்னு போய் எல்லாரும் சவுல் கிட்ட சொல்லி, நான் ஏங்க ராஜாவாக போறேன், எனக்கு ராஜாவாகணும்னு நான் தலையெழுத்தா, நான் என்கிட்ட இருக்கிற ஆடுகளை மேய்ச்சின்னு அதில் என் களத்தை ஓட்டிட போறேங்க. இந்த ஆள் சொல்லிட்டு போவோம். அதை சவுல் கேட்க அந்த ஆள் நினச்சுனுக்கிறான், நீ என்னடா ராஜாவாகிறியான்னு அந்த ஆள் தேட. நான் இப்படி ஓடி ஓடி அலையிறேன். என்னை பார்க்குறவங்கலாம் நான் ஏதோ ராஜ துரோகி மாதிரி, தேச துரோகி மாதிரி என்னை பார்க்குறான். ஊராக துரத்துறான். தோ இப்போ இங்கே வந்தனே, இவன் கூட எனக்கு ஏதாவது உதவி பண்ணால் பண்ணியிருக்கலாம். அந்த ஆளை வச்சு என்னை இப்படி ஓட விடுறான். இவனுங்க பின்னாடி வேற இவ்வளோ பேர் வரான். நானே கஷ்டப்பட்டுக்கிறேனே, நன்றி இல்லாதவன். இவனுங்களே ஏதாவது ஊர்லேருந்து எனக்கு உதவி பண்ணலான்னா இவனுங்க வேற கூட வரானுங்க. இப்படி எல்லாத்துக்குமே இந்த ஆள் முறுமுறுத்துருக்கலாம். ஆனால் அவர் நம்ம ஊருக்காரு கிடையாது, நம்ம சென்னை ஆள் கிடையாது, பார்த்தீங்களா? அதனால் அவர் தெளிவாக இருக்கிறார். அவருக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்குது. அவர் பாருங்க, இது எதை பற்றியுமே பேசலை. நான் நன்மையை பார்க்க விரும்புகிறேன், நான் ஜீவனை பார்க்க விரும்புகிறேன், நான் நல்ல நாட்களை பார்க்க விரும்புகிறேன். ஆகவே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். இந்த மனுஷங்களை குறை சொல்றதுனால, இந்த சூழ்நிலைகளை குறை சொல்றதுனால என் வாழ்க்கையில் எதுவும் மாற போறதில்லை. மாறாக இந்த சூழ்நிலையில என் கர்த்தரை நான் உயர்த்த போறேன், அவரை நான் துதிக்க போறேன், அவரை இன்னும் மகிமைப்படுத்த போறேன். எனக்கு அவர் வச்சிருக்கிற திட்டங்களை நான் அறிக்கை செய்ய போறேன். என் வாய் நன்மையை மட்டும்தான் பேசும், தீங்கானதை பேசாதுன்னு தன் நாவை ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செஞ்சு சரியானதை பேசுறதுக்கு கத்துக்கிட்டாரு. அந்த மனுஷன் கர்த்தரை துதிக்கிறான். பாருங்க, வனாந்தரங்கள்ல அலைந்து திரியும் போது சரி, சாப்பாடு இல்ல, குன்றுகள்ல ஒளிகிறாரு, குகைகள்ல ஒளிகிறாரு, எத்தனை ஆபத்துகள் வருது, ஆண்டவரை துதிக்கிற துதி மட்டும் நீ விடவே இல்லை. அதனாலதான் தாவீதை துதிக்கிற மனுஷன் சொல்றான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. எப்படி? எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. சங்கீதத்தை எப்படி பண்ணாரா? எந்த சங்கீதம் பண்ணாலும் இன்பம் தான். அவர் புலம்பலே இருக்கும் சிலதெல்லாம், ஆனா அதை கூட இன்பமா தான் பாடுறாரு. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, யாரு உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்ன பண்ணு? விளக்கு. 14வது வசனம் என்ன சொல்லுது? படிங்க.
தீமையை விட்டு விலகி நன்மை செய். நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அதை தொடர்ந்துக்க. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துக்க. பிரச்சனைகளின் நேரத்துல, போராட்டங்களின் நேரத்துல சமாதானத்தை பேசு, நன்மையை பேசு. தீமையை நீ என்ன பண்ணாத, பேசவே பேசாத. சூழ்நிலைகளை என்ன பண்ணாத, பேசாத. நல்லா கவனிக்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏராளமான நெருக்கங்களை, போராட்டங்களை நீங்க சந்திக்கிறீங்களோ அப்ப அதிகமா ஆண்டவரை துதிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் கவனிங்க, பவுலையும் சீலாவையும் 2 பேரும் அன்னைக்கு அந்த பட்டணத்தில் ஊழியம் செஞ்சதுக்காக அவங்கள என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவங்கள சம்மடி அன்னைக்கு ஃபுல்லா பயங்கரமா அடி அடிச்சு அவங்களுடைய கைகளையும் கால்களையும் தொழு மரத்தில் மாட்டி விலங்கு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். கைய காலெல்லாம் கட்டியாச்சு, பகலெல்லாம் ஊழியம் செஞ்சு சுத்தின களைப்பு, அடிச்சிருக்கிறாங்க, டயர்டு, சாப்பாடு தண்ணி கொடுக்கல, சோர்வு. கவனிங்க, எல்லாருக்கு உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் லாஸ் ஆயிருக்குது. இந்த நேரத்தில் இந்த களைப்புல ஒரு மனுஷனுக்கு பாட வருமானு நீங்க கேட்டீங்கன்னா பாட வந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, இந்த நேரத்தில் பாட முடியுமா? பாடினாங்கன்னு வேதம் சொல்லுது. அவர்கள் சிறைச்சாலையில ஜெபித்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவனை துதித்து கொண்டே இருக்க வேதம் சொல்லுகிறது அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைத்தார் என்று. அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்களானால் 25வது வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என்ன பண்ணாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். என்னன்னு பாடினாங்க சொல்லுங்க. ஆமா, என்ன நம்மளா இருந்தா கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்ட வீழ்க்கப்பட வேண்டும், நம்ம வேற பாட்டு பாடியிருப்போம். அவங்க துதித்து பாடினார்கள். ஆமே. ஆமா, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு கட்டுகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் நீங்க துதிக்கிறத விடாதீங்க, தேவனை பாடுறதை விடாதீங்க. துதிக்க துதிக்க என்ன ஆகும்னா, அங்க நடந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அஸ்திபாரங்கள் அசைந்து சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்து அவர்களை கட்டியிருந்த கட்டுக்கள் எல்லாம் தானாக சொல்லுங்க கலண்டு போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, தானாக கலண்டு போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி நேரத்துக்கு நீங்க கத்துறோம், நீங்க சோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, கட்டுக்கள்லாம் தானா கலண்டு ஓடுறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அது துதி ஆராதனை. ஆமென். நீங்க தேவனை துதிக்க துதிக்க, தேவனை பாட பாட உன் வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற, உன் மனசை போட்டு இறுக்கமாக்கி வைத்திருக்கிற அநேக சூழ்நிலைகள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறத பார்க்க முடியும். நல்லா கவனிக்கணும். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இவங்க விடுதலை ஆக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, என்ன நடந்தது? இவங்க விடுதலை ஆக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அந்த சிறைச்சாலையில யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய கட்டுகளும் கவலண்டதான். அல்லேலூயா. நல்ல ஆராதனை செய்யற ஒரு தேவ பிள்ளை அடுத்தவனுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவான். உன்னால அநேகர் விடுதலை அடைவாங்க, உன்னால அநேகருடைய கட்டுகள் கலலும், உன்னால அநேகருடைய சிறையிருப்பு மாறும், அநேகரை விடுவிக்கிற கூடியவனா, அநேகரை ஆசீர்வதிக்க கூடியவனா, அநேகர் மனம் திரும்ப கூடியவனா கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. அதான் ஆராதனையுடைய மேன்மை. ஆராதனைனா நீங்கள் நினைக்கிறது ஏதோ சிறந்த பாடல்களை தெரிந்தெடுத்து பாடுவது இல்லை. இல்லை, சிறப்பாக பாடுறதுக்கு உலகத்தில் நம்மளை விட ஆட்கள்லாம் இருக்கிறான் இல்லையா? ஆனால் நீங்கள் பாடுறதுல என்னங்க விசேஷம்? உங்கள் பாட்டு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துது. ஆமென். அப்போ உங்கள் திறமையின் மூலமா, உங்களுக்கு இருக்கிற தாளந்தின் மூலமா தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஆராதனையின் மேன்மை. ஆமென். சரி, இது ஒன்று மட்டும்தானா? யோசேபாத்துன்னு ஒரு ராஜா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ வேத பாடமாக வாசித்தோமே, அந்த ஆள் இங்கே பாருங்க, அவர் யுத்தத்துக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கத்தியை தீட்டு, ஈட்டியை தீட்டு, கேடையை தேடு, எவ்வளோ பேர் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, குதிரைப்படை எவ்வளோ, யானைப்படை எவ்வளோ, எல்லாத்தையும் ரெடி பண்ணி தானே யுத்தத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, வேதம் சொல்லுது, கர்த்தருடைய யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக பாடகர்களை நிறுத்தினானா. கொயர் டீம், நம்ம சர்ச்சு கொயர் டீம் அப்படிதான். சண்டன் வந்தா கொயர் டீமை தூக்கி முன்னாடி நிறுத்து. அந்த கொயர் டீம் எவ்வளவு தைரியமான கொயர் டீம் பாருங்க.
அல்லேலூயா. கொயர் டீம்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் மொத அடி யாருக்கு தான் விழ போகுது? கொயர் டீமுக்கு தான் விழ போகுது. ராஜாவே கொயர் டீமுக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு. வெட்ட கொயர் டீம்ல கொயர் மாஸ்டருக்கு தான் போல, அப்புறம் கொயர் டீமுக்கு. ஆனால் இந்த கொயர் டீம்ல இருக்கிற கொயர் மாஸ்டரும் அந்த டீமும் பாருங்க கெத்தா நிற்குது. நான் கர்த்தரை பாடினா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார்னு தெரியுது அந்த ஜனத்துக்கு. என்ன நடந்தது தெரியுமா? இவங்க பாட ஆரம்பிச்ச உடனே, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் அவனே வெட்டிக்கிறான் மாத்தி மாத்தி. அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு தெரியுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரு அப்படின்னு இந்த கொயர் டீமுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க பாட ஆரம்பிச்சா கர்த்தர் ஒன்று செய்வார்னு தெரியணும். மியூசிக் வாசிக்கிறவனுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? நான் வாசிச்சா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். தாவீது வாசிக்க ஆரம்பிச்சான், சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவியெல்லாம் ஓடிடுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வாசிக்கிறவனுக்கு தெரியணும் என் வாத்தியத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். சுரமண்டலத்தை வாசிச்சா எலிசாவின் மேல கர்த்தருடைய ஆவி வந்து இறங்குதுன்னு அங்க இருந்தவனுக்கு தெரியுது. வாசிக்க வாசிக்க தேவனுடைய கிரியை நடக்குது, பாட பாட தேவனுடைய கிரியை நடக்குது. ஆமென். ஆமாங்க. அப்ப நீங்க பாட ஆரம்பிச்சா கர்த்தர் ஏதோ ஒன்று செய்வார்னு நீங்க நம்பணும். வாசிங்க 2 நாளாகமம். வேகமா வாங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்துக்கு வாங்க. Praise the Lord. இருபதாம் அதிகாரம் 2 நாளாகமம் 20-21 வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக ஆயுதம் அணிந்தவர்கள் தான் அப்ப பின்பாக, துதிக்கிறவர்கள் முன்பாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரு யுத்தத்துல கர்த்தருடைய கிரியை தான் முதல்ல. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, கர்த்தர் கிரியை முதல்ல, நம்ம கிரியை ரெண்டாவது தான். அவர் கிரியை செய்யணும், அப்பதான் நாம கிரியை செய்ய முடியும். இல்லைன்னா வேலை நடக்காதங்க. முன்பாக பாடுறவங்க நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும். பாருங்க, பாட்டு ரொம்ப பெரிய பாட்டுலாம் கிடையாது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்கள்ல வாசிச்சிருக்கீங்களா? சில சங்கீதங்கள்ல வரிசையா வரும் பாருங்க. சூரியனை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவை ஆள சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தை ஞானமாய் விரித்தவரை துதியுங்கள். இதே தான் பாட்டு, இவ்வளவுதான் பாட்டு. கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையை பாட 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 என்ன நடந்தது? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்ன போது? பாடி துதி செய்ய தொடங்கின போது. கவனிங்க, எப்ப பாட ஆரம்பிக்கிறாங்க? இங்க பெரிய பிரச்சனை. 3-4 ராஜாக்கள் ஒன்னா சேர்ந்து யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். உள்ளமெல்லாம் பயத்துல நிறைஞ்சிருக்குது. அந்த நேரத்துல பாட முடிகிறது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போது ஆண்டவர் சமூகத்துக்கு வா, கொஞ்ச நேரம் நல்லா கர்த்தரை பாடி ஆராதனை பண்ணி. அதனால தான் சபைக்கு ஆராதனை நேரத்துக்கே வரணுன்றோம். பிரச்சனைகள் அதிகமாக காலையில் ஆராதனைக்கு வா, கர்த்தரை கொஞ்ச நேரம் நல்லா பாடி மகிமைப்படுத்து. தேவ ஜனங்களோட கூட சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடுங்க, அவரை உயர்த்துங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தொடங்கியதும் நீ தொடங்கின உடனே, அதாவது உங்க இருதயம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, உங்க இருதயம் திறந்துருச்சுன்னா, புரியுதா? அப்படின்னா உங்க ஆவியில ஒரு விடுதலையா ஆராதிக்க ஆரம்பிச்சுன்னா, சில நேரத்தில் நம்ம பாடுவோம் பாருங்க, ஆமா, பக்கத்து வீட்டில் துணி துவைக்கிற மாதிரியே ஒரு சத்தம் வரும். அந்த மாதிரி இல்லை. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு ஆத்துமாவோட முழு பலத்தோட நீங்கள் அவரை ஆராதிப்பது, நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்தும். நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்தும். உங்களுடைய கவலைகளை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லை என்பதை அது வெளிப்படுத்தும். அப்படி ஆராதிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. துதி செய்ய தொடங்கியதும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. வெட்டுண்டு விழுந்தார். சொல்லுங்க, உன் பிரச்சனை தானா விழுந்துரும். சொல்லுங்க, உன் பிரச்சனை தானா விழுந்துரும். உன் எதிரி தானா விழுவான். உன் பிரச்சனை உனக்கு பெருசா தெரியுதுல, மலை மாதிரி பெருசா தெரியுதுல, தானா விழும். சொல்லுங்க, தானா விழும்.
அல்லேலூயா. தானா விடும், நீ போய் போராட தேவையில்லை. பாருங்க, சில ஆட்கள் மக்களோட போராடிட்டு இருக்கிறான், போராடுறான் அவன். நான் சொல்றேன், தானா விடும். நீ துதிக்கிற நிறுத்தாது, துதிச்சுக்கிட்டே இரு. பிரச்சனைகள் தானாக விழுகிறத உங்க கண்கள் காணும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய யுத்தத்தை செய்து தேவன் உங்கள் பக்கத்தில் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பாடல்களை பாடுறதின் மூலமாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அது நமக்கு ஒரு பெரிய தியானமாக மாறுகிறது. ஆகவே டெய்லி உங்கள் வீட்டில் இந்த இப்போல்லாம் இந்த ஃபோன்லேயே வந்துருச்சு, நல்ல வசதி இல்லை? ஆமாம். பாருங்க, நான் எப்படி பைபிள் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேனோ, ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கணும்னு நினச்சேன் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு டேப் வாங்கினேன். அப்போல்லாம் கேசட்டு பாருங்க, இந்த கேசட்டு வரும், அது வாங்கினா 2 பாட்டு ஓடும் போய் சிக்கிக்கும் உள்ள. ஐயோ, அவனை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் சுற்றி லெவல் பண்ணி திரும்ப போட்டா ஆறுதலின் தெய்வமே நமக்கு ஒரு மாதிரி இருக்குமா? அது வேற அப்படி போவோம். ஐயோ, ஏய் டேடா, இது இந்த இதை திரும்ப ரிப்பேர், எத்தனை வாட்டி ரிப்பேர் கொடுத்து ஹெட்டு போயிடுச்சுன்னு, ஹெட்டு போயிடுச்சு, ஹெட்டு. ஐயோ போடா சாமி, பாட்டு கேட்க முடியாது நமக்கு. அப்போ இன்றைக்கெல்லாம் நல்ல வசதி இருக்குது, பாடல்களை கேட்டு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முடியும். தேவனை துதியுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் காலையில் பாட்டு போடுற பழக்கம் இருக்குது உங்களுக்கு? ஒரே ஆளுமா டோலுமா தானே? என்னுடைய தாத்தா வீட்டில் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க காலையில் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் அவர் இந்த ரேடியோவில் வச்சுருவார். ரேடியோவில் அது 3:30 மணிக்கெல்லாம் என்ன போடுவாங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த மங்கள வாத்தியம்னு ஒன்று வாசிப்பான், பின்னு போயினே இருக்கும். அது முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வரும். அதில் காலையில் நிறைய இந்த பக்தி பாடல்கள்லாம் கொஞ்சம் போடுவாங்க கொஞ்ச நேரம். இதெல்லாம் ரெகுலராக காலையில் அந்த வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது டேப் ரெக்கார்டர் இல்லாத நாட்களில் ரேடியோ தான் ரொம்ப பெருசாக இருந்த சூழ்நிலைகளில் சொல்கிறேன். டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் வசதியானவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வசதி இல்லை, அதனால் ரேடியோ இருந்தது. ரேடியோவில் காலையில் ஏதோ ஒரு மியூசிக்கை, அவருக்கு அதில் என்ன பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிதுன்னு தெரில, ஆனால் பரவாயில்ல, ஒரு 104 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிட்டார். மங்கள வாத்தியம் கேட்டு மங்கள பாட்டு போயிட்டார். பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டை காலையில் ரொம்ப மகிழ்ச்சியாக்கக்கூடிய விதத்தில் பாட்டை போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கத்தெல்லாம் கெடுத்துடக்கூடாது. காலையில் ஏஞ்ச உடனே நம்மால் பாட்டு பாடும், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. பக்கத்து வீட்டுக்காரன் வேணும்னே இவன் நம்மளை தான் ஏதோ வெறுப்பேற்றுறதுக்கு போடுறான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கக்கூடாது. நம்மள ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே கேட்குற மாதிரி நல்ல பாடல்களாக போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டே உங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிங்க, செய்யுங்க. வீடு தேவ பிரசன்னத்தினால் நிறையட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். சும்மா ஏன்னா இங்கே வந்தோடனே பேன் முழிக்கிறோம், பாடவும் தெரியல நமக்கு, ஏன்னா நம்ம வீட்டில் கேட்டதே கிடையாது. அதை கொஞ்சம் கேட்டு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ தியானத்தினுடைய 2வது பகுதி கர்த்தரை பாடுவது. ஆமென். சரி, அடுத்தது 3வது பகுதி என்ன? 3வது பகுதி பாருங்க, தேவனுடைய மகத்துவங்களை நாம தியானிக்கிறதோடு இல்லாமல் அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பது, சாட்சி சொல்றது. இது ஒரு தியானத்தினுடைய இன்னொரு முக்கியமான பகுதி. 2-3 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 143:5, சங்கீதம் 77:5 12 வரைக்கும். வேகமா சங்கீதம் 143:5 வாசிங்க பார்க்கலாம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம், உம்முடைய செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு பெருசா தெரியும். இங்க பாருங்க, ஒவ்வொரு முறை ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்லிட்டு போறோம்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செஞ்ச உபகாரங்களை என்ன பண்ணாத? மறக்காத. இப்போ அவர் செஞ்ச உபகாரங்களை மறக்க கூடாது. நம்ம
என்னெல்லாம் உபகாரம் செஞ்சாங்கன்னு அந்த சங்கீதத்தில் இருக்குது. நீங்கள் அதை படிங்க, இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் வாங்க அதை தான் பேச போகிறேன். ஏன்னா நம்முடைய இருதயம் ஸ்தோத்திரிக்கிறதுக்கு பல நேரங்களில் மறந்துடுது. சரியா? எல்லா நேரங்கள்லையும் தேவனை நாம ஸ்தோத்திரிக்கணும், அவர் உபகாரங்களை மறக்கக்கூடாது. கவனிக்கணும். இப்போ கடந்த நாட்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார்னு நாம் நினைச்சோம்னா, இப்பையும் அதே தேவன் உயிரோடு இருக்கிறாரு, இன்றைக்கும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறாரு, அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு வரும். ஆமாவா இல்லையா? செங்கடலை பிளந்தார்னு ஞாபகம் இருந்ததா? யோர்தானை பிளப்பார்னு நம்பிக்கை இருக்கும். ஆமாவா இல்லையா? செங்கடலை பிளந்ததை நினைச்சா யோர்தானுக்கு முன்னாடி அவங்க கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்வோனுடைய ரதங்களை குதிரைகளை வீழ்த்தினவரை நாம நினைச்சோம்னா ஆயி பட்டணத்துக்கு முன்பாக கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப கடந்த நாட்கள்ல கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்களேன். எந்தெந்த காரியத்துல சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சும்மா ஒரு உபயோகத்துக்காக சொல்றேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளை ஏதாவது ஒரு சின்னதா ஒரு டைரியில எழுதி வச்சுங்க. நீங்க மறந்துடுவீங்கன்னா அந்த நாளை போட்டு, அந்த டேட்டை போட்டு, இந்த நாளில் இப்படி ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் செஞ்சாருன்னு எழுதி வச்சுங்க. சிலருக்கு ஞாபகம் மறதி இருந்ததுன்னா, ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து திருப்பி பாருங்களேன். கர்த்தர் உங்களை எவ்வளோ ஆச்சரியமாக நடத்திக்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமாம், ஆச்சரியமாக நடத்தியிருப்பார். உங்களுடைய சின்ன சின்ன ஜெபங்களெல்லாம் ஆண்டவர் கேட்டிருப்பார். உங்களுடைய இருதயத்தில் நீங்க நினைச்சிருப்பீங்க, அதை ஆண்டவர் வேற விதத்தில் வாய்க்க பண்ணி இருப்பார். அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கைவிட்டுருவாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? நிச்சயமா மறக்க மாட்டார். அப்ப கடந்த நாட்கள்ல ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் தியானித்து, அதையெல்லாம் யோசித்து நினைவு கூர்ந்து என்ன பண்ணணும், நாம உள்ளுக்குள்ள வச்சே கூடாது, இப்ப சாட்சி சொல்லணும். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.